السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வற்றாத கருணை நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் என்றென்றும் கொண்டாமல் குறையாக நடவ செய்வானாக. அருமையான முஃமின்களே, இன்றைய தினம் செய்தனா அலியு கர்ரமல்லாஹு வஜஹா மரணித்த நாள், ஷஹீதாக்கப்பட்ட நாள். அவர்கள் வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக பார்க்கிறோம். செய்தனா அலியு கர்ரமல்லாஹு வஜஹா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈன்றெடுத்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரின் மகன் தான் செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹா. அவர் தந்தை பேர் அபூ தாலிப், தாயார் பேர் ஃபாத்திமா. அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்தார்கள். அதிலே ஒரு குழந்தை செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹா. இவர்கள் தாயார் கற்பம் நிறைந்தவர்களாக இருந்த நேரத்தில் காபாவை தவாப் செய்கிற பொழுது பேறுகால வழி வந்து விட்டது. அந்த நேரத்தில் காபாவின் வாசலை திறந்துவிட்டு காபாவிற்குள் பிறந்தவர்கள் தான் செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹா. நம்மளை காபாவை தொடர நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், முடிகிறது இல்லை. காபாவிற்குள்ளேயே பிறந்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹா அவர்கள் பெயர் விட்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்னா, குழந்தை பிறந்தாச்சு, அதுவும் ஆண் குழந்தை. அந்த காலத்தில் ஆண் குழந்தைன்னா ஆகா ஓகோன்னு கொண்டாடுவாங்க. பெண் குழந்தையாக இருந்தால் குடிய தோண்டி புதைக்கக்கூடிய அந்த காலம். சரி, அலி கர்ரமல்லாஹு வஜஹா பிறந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சுற்றி இருப்பவர்களும் சோகமாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு தகவல் தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க, எல்லாரும் சோகமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி கேட்டாங்க, என்ன சோகமா இருக்கிறீங்களே? ஆம்பளை புள்ள தானே பிறந்திருக்குது, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்கன்னா? சொன்னாங்க, பிறந்ததும் பிறந்துச்சு, குருடா பிறந்துருச்சு, கண்ணு திறக்கவே இல்லை, இதுவரைக்கும் தாயில பாலும் குடிக்கல. பொதுவா குழந்தைகளுக்கு தாயிட்ட வரக்கூடிய முதல் பால் சீம்பால் சொல்லுவார். அந்த குழந்தைக்கு அந்த பால் குடிச்சாதான் அதுக்கு பிறகு நோய் இல்லாம இருக்கும். இந்த குழந்தை பாலே குடிக்க மாட்டேங்குது. இன்னொன்று பால் குடிக்கிற தாய்க்கு வேற மாறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தை பாலும் குடிக்க மாட்டேது, கண்ணும் திறக்க மாட்டேதுன்னா எந்த பெற்ற தாய்க்கு தான் சந்தோஷமா இருக்கும், கவலை இருக்குமா இல்லையா? ஸல்லல்லாஹு பார்த்துட்டு கொண்டாந்த குழந்தையா அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு திருக்கை கரங்களால் குழந்தையை வாங்குகிறார்கள். வாங்கிய மாத்திரத்தில் அந்த குழந்தை சொல்லாமல் சொன்னது, யார் சொன்னதா? உலகத்தில் விழித்தால் உங்கள் முகத்தில் தான் விழிப்பேன் என்று சொல்லி நபி கையில் வாங்கியவுடன் முதல் பார்வை பெருமானாரை பார்த்தது. அதனால்தான் அலி கர்ரமல்லாஹு வஜஹா பார்க்க அல்லாஹ் அவர் முகத்தை கண்ணியப்படுத்தினான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இதுதான் காரணம். இப்போ முதல் பார்வை பெற்றெடுத்து தாயை பார்க்கவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்த முதல் குழந்தை செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹா. இவன் கண் திறந்துருச்சு. குழந்தை சாப்பிடணுமே, சாப்பிட மாட்டேங்குது. ஸல்லல்லாஹு பேரிச்சம்பழத்தை எடுத்தாங்க, நல்லா நெய்ய விட்டாங்க, உமிழ்நீரோடு கலந்து வாயோடு வாய் வைத்து குழந்தைக்கு கொடுத்தார்கள். குழந்தை முதலாக உணவு உண்டது பெருமானாரின் உமிழ்நீரை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு பிற்காலம் சொல்லுவாங்க, ஆனா மதீனத்துறையில் அலியின் பாபுகா, நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் அதன் வாசல் செய்த அலி கர்ரமல்லாஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை பாராட்டி சொன்னார்கள். நபியின் முதல் அந்த உமிழ்நீரை உண்டதால் அந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கல்வி என்பது கடல் போன்று அவர்களுக்கு ஆர்ப்பரித்து கொட்டியது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர் என்று பார்க்கிற பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படுத்தாமல் மறைத்து விட்டார்கள். அப்படி பார்க்கிற பொழுது பெரியவர்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்
செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்றால் இளைஞர்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. எப்பொழுது பிறந்தார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைப்பதற்கு 10 ஆண்டுக்கு முன்னால் நபித்துவம் கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் 40 வயசுல கிடைச்சிச்சு. 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னா நபிக்கு 30 வயதாக இருக்கிற பொழுது செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா கஅபாவிற்குள் பிறந்து கண்மணி நாயகத்தின் முகத்தில் விழுந்து பெருமானாரின் உபயோகித்தான் முதலாக உணவாக உண்டால் என்பது வரலாறு. இப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு மீது அதிக அளவு அன்பு கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தது இந்த அலிரலியல்லாஹு தாயார் தான். ஆமினா அம்மாவுக்கு பிறகு மிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தார் என்பது வரலாறு நம்ம சொல்லி காட்டுகிறார். ஒரு கட்டத்தில் அபூ தாலிப் அவர்களால் பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை என்ற சூழலுக்கு வருகிற பொழுது அந்த நேரத்தில் யாராவது அவரை தத்தெடுத்துக் கொள்ள மாட்டார்களா என்று நினைக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவரை தத்தெடுத்து தங்கள் மடியிலே வளர்த்தவர்கள் தான் செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈன்றெடுத்த மகளாக இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பலரும் பெண் கேட்டும் கூட யாருக்கும் கொடுக்காமல் செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் என்பதை ஒரு நீண்ட வரலாறு. அந்த செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர் ஞானத்தை பற்றி நமக்கு வரலாற்றில் சொல்வார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு யூதர் வந்து கேட்டான், இப்படி முகமது நபி அவர்கள் நாம் கல்வியின் பட்டணம் அலியார் வாசல் என்று சொல்கிறார்களே, அப்படி என்று சொன்னால் உங்கள் ஞானம் தான் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். தாராளமாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது கேட்டார், எந்த எந்த இனம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், எந்தெந்த இனம் அது குட்டியிட்டு பால் கொடுக்கும் என்று சொன்னாங்க. இப்ப நம்ம முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம சொன்ன கோழி வாத்து புறா அடுக்கலாம் எவ்வளவு தெரியும்? ஒரு 10 தெரியும், அது மாதிரி தெரிய சொன்னாங்க. எதுக்கு காது சேர்ந்து இருக்கிறதோ அதுவெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். நீங்க எடுத்துக்கங்க, கோழி எடுத்துக்கங்க, அதை பார்த்து எடுத்துக்கங்க, எல்லாரும் காது சேர்ந்து இருக்கும். எதுக்கெல்லாம் காது வெளியேற்றல் இருக்கிறதோ அதுவெல்லாம் குஞ்சு பொரித்து பால் கொடுக்கும் என்று சொன்னார்கள். ஆட்டுக்கு காது வெளியேற்றல் இருக்கும், மனுஷனுக்கு காது வெளியே இருக்கும், மாட்டுக்கு காது வெளியே இருக்கும். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த ரெண்டுக்குள்ள அடங்கும். இவ்வளவு பெரிய ஞானத்தை உள்ளடக்கிக் கொண்டவர்கள் தான் செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. அது மட்டுமல்ல அருமையான மக்களே, ஒரு கிராமத்து தோழர் தன் மனைவியை பார்த்து சொன்னார், அந்த தாலைக்கும் ஹீன், நீ ஹீன் வரைக்கும் தலாக் என்று சொல்லிவிட்டார். ஹீன் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கணும். அப்படிங்கிறதுனால செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, இந்த மாதிரி மனைவியை ஹீன் வரைக்கும் நான் தலாக் விட்டு விட்டேன், அதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லப்படுது. அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, நீ சாவம் வரைக்கும் பொண்டாட்டி ஒரு தலாக்கு தான், நீ சேர முடியாது அப்படின்ட்டாங்க. என்னடா அநியாயமா இருக்கு, தெரியாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உமர் நாயகத்துல போனாங்க. ஹீன் வரைக்கும் மனைவி தலாக்கு விட்டுட்டேன், அதுக்கு என்ன விளக்கம் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, 40 வருஷம் பொண்டாட்டியோட சேர முடியாது தலாக் அப்படின்ட்டாங்க. நேரம் உஸ்மான் இருந்தா வந்தாங்க, இந்த மாதிரி மனைவி தலாக் விட்டுட்டேன், அபூபக்கர் நாயகம் மௌத் வரைக்கும் சேர முடியாதுட்டாங்க, உமர் நாயகம் 40 வருஷம் சேர முடியாதுட்டாங்க, நீங்க கொஞ்சம் நல்ல விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, 1 வருஷம் வரைக்கும் சேர முடியாது அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் கடந்து அடிக்கடி தான் கேட்டாங்க. இந்த மாதிரி 3 பேர்ட்டு கேட்டேன், எல்லாம் பாடத்தோரமா சொல்றாங்க, என் மனைவியோடு சேர்ந்து வாழணும், எனக்கு எதா விளக்கம் கொடுக்க சொல்லும் பொழுது அப்புறம் அடிக்கடி தான் சொன்னாங்க, ஒரு இரவு தான் எனக்கு மனைவி தலாக்கு, நீ சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது. என்னன்னா, இப்படி ஒரு ஆள் கிராமத்தோட தலாக் விட்டுட்டாரு, அபூபக்கர் நாயகம் இப்படி விளக்கம் சொன்னாங்க, உமர் நாயகம் இப்படி விளக்கம் சொன்னாங்க, உஸ்மான் இப்படி விளக்கம் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, நீங்க எப்படி விளக்கம் சொன்னீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஹீன் என்கிற வார்த்தையை குர்ஆனில் பதிவு செய்கிறார்.
அது எது வரைக்கும்னா மௌத்தை குறிக்கிற வரைக்கும் சொல்லுகிறான். எனவே இந்த ஆயத்தை வைத்து நான் விளக்கம் கொடுத்தேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் தான் சொன்னாங்க. உமர் நாயகத்தை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எப்படி சொன்னீங்க? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருப்பதை குறித்து ஒரு வசனத்துல ஹீன் என்பதை பதிவு செய்கிறான். சொர்க்கத்தில் அவர் 40 வருஷம் வாழ்ந்தாங்க, அதனால 40 வருஷம் என்று விளக்கம் கொடுத்தேன் என்று சொன்னார்கள். உஸ்மான் நாயகத்தை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எப்படி 1 வருஷம் சொன்னீங்க அப்படின்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பேரித்தம்பழம் மகசூல் வருஷத்துக்கு கொடுக்கறதுனால இந்த ஹீனுங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதனால 1 வருஷம் சொன்ன அப்படின்னு அலிரதிதான் கூட்டி கேட்டாங்க, நீங்க எப்படி விளக்கம் சொன்னீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு வசனத்துல ஒரு இரவு பகலை கொடுத்து சொல்கிறான் ஹீனுங்கிற வார்த்தையை, எனவே ஒரு இரவில் விளக்கம் கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, கிராமத்து தோழரே, அடியவர்கள் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னார் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த அளவுக்கு மிகவும் நுணுக்கமான அறிவை பெற்றவர்கள் தான் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற பொழுது எல்லா எதிரிகளும் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடைசியில நபியை போற்றணும் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அலியை அழைத்தார்கள். அலியே, நான் படுக்கும் படுக்கையில் நீங்கள் படுக்க வேண்டும், நான் போர்த்தக்கூடிய போர்த்தையை போர்த்த வேண்டும், இன்னென்ன பொருளை உங்களிடத்தில் தருகிறேன், நாளை வருகிற பொழுது இன்னென்ன பொருளை இன்னாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா தைரியமா நான் படுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வெட்டுறதுக்கு எல்லாம் துணிஞ்சிட்டாங்க. நைட்ல வந்து ரசூலுல்லாஹ் தேடுவாங்க, வெட்டுவாங்க தெரிஞ்சவங்க கூட அலி ரலியல்லாஹு தஆலா சரிட்டாங்க. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று அவர்கள் படுத்த படுக்கையில் அலி அவர்கள் படுக்கிறார்கள். எந்த போர்வை பொருத்தினார்களோ அதே போர்வை பொருத்திக் கொண்டார்கள். யார் இடத்தில் பொருளை ஒப்படைக்க வேண்டுமோ அந்த பொருளை வாங்கி வைத்துக் கொண்டார்கள். எதிரிகள் தேடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு மக்காவுக்கு மதீனாவுக்கு போயிட்டாங்க. இங்க ரசூலுல்லாஹ் அவர்கள் படுக்கையில் வந்து பார்த்தால் ரசூல் படுத்திருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு வாளை ஓங்குகிறார்கள். வாளை ஓங்கி நினைக்கிறார், எதற்கும் நாம் போர்வை போத்தியபடி கொண்டு விட்டால் நன்றாக இருக்காது, நாம் யார் கொள்ளவே கொள்றோம் என்று சொல்லி தெரியும் சொல்லி பெட்ஷீட் எடுத்து பார்த்தா அங்க உள்ளே அலிரலியல்லாஹு அமர்ந்திருக்கிறாங்க. கேட்டாங்க, முகமது எங்கே என்று ஆத்திரத்தில் கேட்டார்கள். சொன்னார், நான் தூங்கிட்டு இருப்பா, ஏன் வந்து எனக்கு கேட்டேன், எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியணும்னு ரொம்ப கோபத்தை கடைசி விட்டுட்டார். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அலி அவர்களே, நபி அவர்கள் தங்கள் படுக்கையில் படுக்க சொன்ன பொழுது அன்னைக்கு இரவெல்லாம் தூங்கிருக்க மாட்டீங்களே, மனசுக்குள்ள கரகரகதான் இருக்குமே, பக்குன்னு இருக்குமே சொன்னாங்க. இல்லை இல்லை, என் வாழ்நாளில் தினந்தோறும் படுக்கிற பொழுது எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா நாளைக்கு எதிர்ப்புமா எதிர்க்கு மனம் தெரியாது. அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வாகியா, உன் பெயரை கொண்டு தூங்குகிறேன், உன் பெயரை கொண்டு எழுகிறேன்னு சொல்லி படுக்கும் பொழுதெல்லாம் நாளைக்கு எதிர்ப்புங்கிறது நிச்சயமே இல்லாம இருக்கும். அந்த நபி இன்னைக்கு படுக்க சொல்லி நாளை வருகிற பொழுது இன்னென்ன பொருளை இந்நேரத்தில் கொடுங்கள் என்று சொன்னார்களோ எனக்கு உறுதியாயிடுச்சு, மௌத்து வராது, இஸ்ராயல் கிட்ட நெருங்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் நிம்மதியாக படுத்தே உழைக்கிறேன் என்று சொல்லி சரி நான் அலியும் கர்ரமல்லாஹு சொன்னார்கள் வரலாம் போக சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் போன பிறகு 3 நாள் அலி ரலியல்லாஹு தஆலா போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு நீண்ட வரலாறு சொர்க்கத்துக்கு வந்தாங்க. கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மரணத்திற்கு பிறகு அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தின் 4வது கலீஃபாவாக ஹிஜ்ரி 35வது வருஷத்தில் அவர் பொறுப்பேற்கிறார்கள். 5 வருஷம் நல்லாட்சி செய்கிறார்கள். 5 வருஷம் 3 மாசம் அற்புதமான நல்லாட்சி. அந்த நேரத்தில் ரமலான் பிறை 19 அப்துல் ரஹ்மான் முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் சையதுனா அலி கர்ரமல்லாஹு ஃபஜ்ர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவன் தன்னுடைய ஈட்டியால் விஷத்தொய்ந்த ஈட்டியால் குத்தினான். அந்த பிறை 19 குத்தப்பட்டவர்கள் 21 இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அந்த நாள் தான் இந்த நாள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட அவர்கள் 5 வருஷம் 3 மாசம் ஆட்சி ஆண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு எந்த வயதில் மரணித்தார்களோ அதே 63 வயதில் சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா மரணித்தார்கள் நமக்கு வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு நான் அலியும் உண்டானவன், அலி என்னை சார்ந்தவன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு தோர்வைக்குள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் தான் என் குடும்பம், அல்லாஹ்வே இவர்களை நான் நேசிக்கிறேன், நீயே நேசிப்பாயாக, இவர்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நீ நேசிப்பாயாக, இவர்களை யார் கோபிக்கிறார்களோ அவர்கள் மீது நீ கோபத்தை காமிப்பாயாக என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு துஆ செய்தார்கள் என்பது நமக்கு நபிமொழியாக இருப்பதால் அவர்கள் குடும்பத்தை நேசிப்பது கட்டாயம் அவசியம். எல்லாம் அல்லாஹ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அந்த குடும்பத்தையும் பெருமானார் குடும்பத்தையும் நேசிக்கும் நல்லுள்ளத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.